சித்தர்கள் காலத்திலேயே இந்த அஞ்சனக்கல்லை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாகவே அஞ்சனக்கல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பெயர் சுருமாக்கல் என்கின்ற பெயர்ல ரொம்ப பிரபலமாக சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த சுருமா கற்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் புருவத்திலும் இந்த கண்களிலும் சுருமாக்கல்லை பயன்படுத்தி இருக்காங்க. ஏன் அப்படி பயன்படுத்தி இருக்காங்க? அழகுக்காகவா அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அழகையும் கொடுக்கும், கண்களை ஆரோக்கியமாகவும் வைக்கும். அதாவது கண்களுக்கு குளுமை ஏற்படுத்துவதற்காக இந்த அஞ்சனக்கல்லை பூசிக்கொண்டு வந்தார்கள். குழந்தைகளுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அஞ்சன மையை தான் இட்டு வந்திருக்காங்க.